வெல்கம் பேக் கைஸ். யாராச்சும் என்னோட இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அஜித். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கனாக்கா, நான் ஃபைனல் இயருக்கு பண்ண ப்ராஜெக்ட் தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஓகேவா? அதாவது நான் எம்சிஏ பண்ணிகிட்டு இருக்கல, நான் பண்ண ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் தான் இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஓகேவா? என்னோடய ஃபைனல் இயர் ப்ராஜெக்டை பார்க்கணுன்னாக்கா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, க்ரோமில் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோம் ப்ரௌசரில் மட்டும்தாங்க ஒர்க் ஆகும், வேறு எந்த ப்ரௌசர்லேயும் ஓப்பன் ஆகாது. நீங்கள் க்ரோம்லேயே கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கனாக்கா, அதுக்கு முன்னாடி என்னோடய எம்சிஏ ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் என்னென்னு சொல்லிடுறேன். ஓகேவா? என்னோடய ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, எஸ்ஜிபிஏ கேல்குலேட்டர். ஓகேவா? இப்போ அதை நம்ம இங்கே இந்த கூகுள் சர்ச்சில் டைப் பண்ணிக்கலாம். எஸ்ஜிபிஏ கேல்குலேட்டர், அது பக்கத்தில் என்னோடய நேம் கொடுத்துக்குறாங்க. ஓகேவா? பை அஜித். இப்போ நம்ம என்டர் கொடுத்து சர்ச் பண்ணிடலாம். சர்ச் பண்ணிங்கனாக்கா ஃபஸ்ட்டு ரிசல்ட்டே நம்மளுடைய வெப்சைட் தாங்க வரும். ஓகேவா? பாருங்கள், ஐ எம் அஜித் எம். ஓகேவா? ஏ ஸ்டூடெண்ட் ஆஃப் பிஐடி பெங்களூரு pursuing my MCA. This is SGPA calculator is my final year project of 2023. ஓகேவா? இட் இஸ் டிசைன் டு கேல்குலேட் VTU ரிசல்ட்ஸ். ஓகேவா? நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கனாக்கா, இந்த லிங்க்கை கிளிக் பண்ணோம்னாக்கா நம்ம ஹோம் பேஜ்க்கு வந்துடுவோம். ஓகேவா? இதுதாங்க நம்மளுடைய ஹோம் பேஜ். ஓகேவா? பேக்ரவுண்டில் பிஐடி காலேஜோடைய இமேஜ் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே ஒரு டியூ கொடுத்துக்கிறேன். டியூவில் VTU SGPA அண்ட் CGPA கேல்குலேட்டர் கொடுத்துட்டு 2 பட்டன் கொடுத்துக்கிறோம். ஓகேவா? SGPA கேல்குலேட்டர் கூட்டு போகிறதுக்கு ஒன்று, அதுக்கப்புறம் CGPA கூட்டு போகிறதுக்கு ஒன்று. ஓகேவா? SGPAனா என்னன்னு கேட்டிங்கனாக்கா செமிஸ்டர் கிரேட் பாயிண்ட் ஆவரேஜ். அதுக்கு அதே மாதிரி CGPAனா என்னன்னு கேட்டிங்கனாக்கா குமுலேட்டிவ் கிரேட் பாயிண்ட் ஆவரேஜ். ஓகேவா? எஸ்ஜிபிஏக்கும் சிஜிபிஏக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் உங்களுடைய ஒரு செமிஸ்டருடைய பர்ஃபார்மன்ஸ் தெரிஞ்சுக்கணுனாக்கா அதுக்கு நீங்கள் எஸ்ஜிபிஏ கேல்குலேட்டர் யூஸ் பண்ணுவீங்க. அப்புறம் உங்களுடைய மொத்த அகாடமிக்கோடைய பர்ஃபார்மன்ஸை தெரிஞ்சுக்கணுனாக்கா நீங்கள் சிஜிபிஏ யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? அப்புறம் நீங்கள் சிஜிபிஏ கேல்குலேட் பண்ணணுன்னாக்கா உங்களுக்கு எல்லா செமிஸ்டருடைய பர்ஃபார்மன்ஸும் ரிசல்ட்டும் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அப்படி தெரிஞ்சிருந்தால் தான் உங்களால் சிஜிபிஏவை கேல்குலேட் பண்ண முடியும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கனாக்கா, எஸ்ஜிபிஏவை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்க, இதுதான் நம்மளுடைய வெப்சைட். ஓகேவா? எஸ்ஜிபிஏவை கேல்குலேட் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் டிசைனு. ஓகேவா? இங்கே பாருங்கள், மேலே ஹெட்டர் இருக்குது. ஓகேவா? ஹெட்டரில் லெஃப்ட் சைடில் லோகோ இருக்குது, அதுக்கப்புறம் செமிஸ்டர்ஸ் இருக்குது, அது பக்கத்தில் டேஷ்போர்டும் இருக்குது. ஓகேவா? எம்சிஏ பண்ணுறதுக்கு 2 வருஷங்க. ஓகேவா? அதனால தான் இங்கே 4 செமிஸ்டர் இருக்குது. ஓகேவா? நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா? பாருங்கள், இங்கே ஃபஸ்ட் செமிஸ்டர், செகண்ட் செமிஸ்டர், தேர்ட் செமிஸ்டர், ஃபோர்த் செமிஸ்டர். ஓகேவா? பர்சனலாக எனக்கு இந்த லோகோ ரொம்பவுமே பிடிச்சிருக்குதுங்க. ஓகேவா? எஸ்ஜிபிஏ கேல்குலேட்டர் பை அஜித்னு சொல்லிட்டு. ஓகேவா? இது எப்படி நம்ம பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, நான் இங்கே இருக்கிறதுலையே இந்த இமேஜை நான் கூகுளில் இருந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு. ஓகேவா? ரிமூவ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் VS கோடில் HTML ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? அங்கே நான் இமேஜ் கொடுத்தேன். ஓகேவா? இமேஜ் கீழே டிவு கொடுத்தேன். டிவுக்குள்ளார எட்டிங்கில் எஸ்ஜிபிஏ கேல்குலேட் கொடுத்து, அதுக்கப்புறம் பேராகிராஃப் கொடுத்து, அது பேராகிராஃபில் பை அஜித்னு கொடுத்துருவோம். ஓகேவா? அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கனாக்கா, CSS யூஸ் பண்ணி நான் ஃப்ளெக்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஃப்ளெக்ஸ் கொடுத்ததும் இப்படி வந்துருச்சு. ஓகேவா? இப்போ இதை நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கனாக்கா, ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அதை க்ராப் பண்ணி இங்கே லோகோவாக கொடுத்துட்டேன். ஓகேவா? ஏன்னு தெரியல, இது எனக்கு பிடிச்சிருக்குது. அப்புறம் இந்த ப்ராஜெக்டை பில்டு பண்ணுறதுக்கு என்ன டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணோன்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம மர்ன் ஸ்டாக் தாங்க யூஸ் பண்ணோம். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம இந்த டிசைனிங்குக்கு நான் டைல்வின் CSS யூஸ் பண்ணோம். ஓகேவா? அப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன், இந்த ப்ராஜெக்டையும் நம்ம ChatGPT யூஸ் பண்ணி தான் பில்ட் பண்ணோம். ஓகேவா? நான் ஃபைனல் இயர் படிச்சுக்கிட்டு இருந்தப்போ ChatGPT வேறு லெவலில் ட்ரெண்டிங் இருந்துச்சு. யாரை கேட்டாலும் ChatGPT, எங்கே பார்த்தாலும் ChatGPTன்னு சொல்லிட்டு இருந்தாங்களா, அதனால தான் நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கனாக்கா, ChatGPT என்ன பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ChatGPT யூஸ் பண்ணி கோடிங் பண்ண ஆரம்பித்தேன். அப்படி பண்ண ஆரம்பித்து பில்டு பண்ணது தான் இந்த ப்ராஜெக்ட். ஓகேவா? இங்கே இருக்கிறதுல இந்த ஹெட்டிங் செக்ஷன், அதுக்கப்புறம் இந்த ஹீரோ செக்ஷன், இது 2 தவிர மற்ற எல்லாத்துக்கும் கோடிங் பண்ணது நம்ம ChatGPT தான். ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அப்புறம் நான் எதுக்கு ஃபைனல் இயரில் இந்த ப்ராஜெக்ட் பண்ணேன்னு கேட்டிங்கனாக்கா, ஏன்னாக்கா ப்ராஜெக்டை வாங்கிறதுக்கு என்கிட்ட காசு இருந்ததில்லை. ஓகேவா? நம்ம கிளாஸில் 120 பேர் இருக்கிறாங்கனாக்கா 110 பேர் காசு கொடுத்து தான் அவங்களுடைய ஃபைனல் இயர் ப்ராஜெக்டே வாங்கினாங்க. ஓகேவா? என்கிட்ட 6000 ரூபாய் இல்லை. ஓகேவா? காசு கொடுத்து ப்ராஜெக்டை வாங்கிறதுக்கு. ஓகேவா? இன்னும் 10 பேர் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, அவங்க பழைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்களே, அவங்க இந்த ப்ராஜெக்டை அவங்க வாங்கி அந்த டாக்குமெண்ட்ஸை சேஞ்ச் பண்ணி அதையே அவங்க ஃபைனல் இயர் ப்ராஜெக்டாக கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அதுமாரி ப்ராஜெக்டை கொடுக்குற அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸும் என்கிட்ட இல்லை. ஓகேவா? அதனால தான் நம்ம எஸ்ஜிபிஏ கேல்குலேட்டரை சொந்தமாக நம்மளே பில்டு பண்ணிட்டோம். ஓகேவா? அதுவும் ChatGPT யூஸ் பண்ணி தான் கோடிங்கே பண்ணோம். ஓகேவா?
வாங்க இப்போ நம்ம ப்ராஜெக்டோடைய ஒர்க்கிங்கை பார்க்கலாம், அதாவது டெமோவை பார்க்கலாம். அது கூடவே நம்ம என்னென்ன வேலிடேஷன் பண்ணுறோமோன்னு நான் சொல்லிடுறேன். ஓகேவா? அப்படியே கீழே வந்தீங்கன்னாக்கா இங்கே ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஓகேவா? நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் டீட்டெயிலில் என்னென்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா யூஎஸ்என் இருக்குது, நேம் இருக்குது, அதுக்கப்புறம் ஜெண்டர் இருக்குது. ஓகேவா? இந்த யூஎஸ்என் வந்து இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். ஓகேவா? 1BI21MC அதுக்கப்புறம் 3 டிஜிட்ஸ். ஓகேவா? 001 002 003 அது மாதிரி. ஓகேவா? நீங்கள் 1 2 3 4 ABC கொடுத்தீங்கன்னாக்கா இந்த யூஎஸ்என் அக்செப்ட் பண்ணாது. அதுக்கப்புறம் நேம் வந்து அட்லீஸ்ட் 3 கேரக்டர்ஸ் உங்களுடைய நேம் இருக்கணும். ஓகேவா? அது ஜெண்டர் செலக்ட் பண்ணி ஆகணும். ஓகேவா? அப்புறம் கீழே வந்தாக்கா நம்ம இங்கே தான் மார்க்ஸ் என்ட்ரி பண்ண போகிறோம். ஓகேவா? அப்புறம் எம்சிஏல ஃபஸ்ட் செமிஸ்டரில் எத்தனை சப்ஜெக்ட்ஸ் இருந்துச்சுன்னு கேட்டிங்கனாக்கா 8 சப்ஜெக்ட்ஸ். ஓகேவா? 5 தியரி, அதுக்கப்புறம் 3 லேப். ஓகேவா? அப்புறம் இங்கே இந்த 3 ஃபீல்டு தாங்க நம்ம யூசர் என்ட்ரி பண்ணுறதுக்கான ஃபீல்டு. அப்புறம் இங்கே பக்கத்தில் இருக்குது இல்லையா, இந்த 3 வந்து ரீட் ஒன்லி. ஓகேவா? நம்ம யூசரால் இங்கே இன்ட்ராக்ட் பண்ணவே முடியாது. ஓகேவா? டைப் பண்ணாலும் ஒர்க் ஆகாது, டிலீட் பண்ணாலும் டிலீட் ஆகாது. ஓகேவா? ஆனால் நீங்கள் இங்கே எதனா சேஞ்சஸ் பண்ணிங்கனாக்கா இந்த 3 பாக்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேவா? வாங்க பார்க்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா இங்கே வந்து டிஎஸ்ஏவை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணது இங்கே பாருங்கள் கிரெடிட் நான் 4ன்னு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகேவா? அதே மாதிரி கீழே வந்துட்டு நான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள் திருப்பி கிரெடிட் 4ன்னு சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? அப்புறம் நீங்கள் எந்த சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிங்களோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி இங்கே கிரெடிட்டும் சேஞ்ச் ஆகும். பாருங்கள் இப்போ 2 வந்துச்சு. ஓகேவா? அதே மாதிரி இவங்க இன்டர்னல் மார்க்ஸ், இங்கே எக்ஸ்டர்னல் மார்க்ஸ் இருக்குது, அதையும் நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம். 34 34 34. ஓகேவா? இந்த ரெண்டுத்தையும் ஓகேவா இன்டர்னல் மார்க்ஸ் எக்ஸ்டர்னல் மார்க்ஸ் ஆட் பண்ணாக்கா நம்ம டோட்டல் வரும். ஓகேவா? டோட்டல் வந்து 68 மார்க்ஸ் இல்லையா? 68க்கு கிரேட் என்னன்னு கேட்டிங்கனாக்கா 7. ஓகேவா? இந்த கிரேட் எப்படி கேல்குலேட் பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா இங்கே இருக்கிறது பாருங்கள். நீங்கள் 90க்கு மேலே எடுத்திங்கனாக்கா கிரேட் பாயிண்ட் வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கனாக்கா 10. ஓகேவா? நீங்கள் 80 to 90 ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கனாக்கா கிரேட் பாயிண்ட் எவ்வளோன்னு கேட்டிங்கனாக்கா 9. ஓகேவா? அதே மாதிரி 70 to 80 ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கனாக்கா கிரேட் பாயிண்ட் எவ்வளோன்னு கேட்டிங்கனாக்கா 8. ஓகேவா? அதே மாதிரி 60 to 70 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கனாக்கா உங்களுடைய கிரேட் பாயிண்ட் எவ்வளோன்னு கேட்டிங்கனாக்கா 7. ஓகேவா? அதே மாதிரி 45 to 60 ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கனாக்கா உங்களுடைய கிரேட் பாயிண்ட் எவ்வளோன்னு கேட்டிங்கனாக்கா 6. ஓகேவா? அதே மாதிரி 40 to 45 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கனாக்கா உங்களுடைய கிரேட் பாயிண்ட் எவ்வளோன்னு கேட்டிங்கனாக்கா 4. ஓகேவா? நீங்கள் 40க்கு பிலோ ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கனாக்கா உங்களுடைய கிரேட் பாயிண்ட் வந்து 0, அதாவது நீங்கள் ஃபெயில்னு அர்த்தம். ஓகேவா? வாங்க இப்போ எல்லா மார்க்ஸையும் என்ட்ரி பண்ணிடுறேன். இப்போது நான் மார்க்ஸ் எல்லாம் என்ட்ரி பண்ணிட்டேன். ஓகேவா? ஆனால் நேம் இன்னும் என்ட்ரி பண்ணல, யூஎஸ்என் நேமு ஜெண்டர் எதுவுமே செலக்ட் பண்ணல. இப்போ சப்மிட் கொடுத்தாக்கா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா சப்மிட் ஆகாது. ஓகேவா? ஏன்னாக்கா இங்கே பாருங்கள் என்டர் வேலிட் இமெயில் என்டர் வேலிட் நேம்னு எரர் கட்டுது. ஓகேவா? இப்போ நம்ம இங்கே யூஎஸ்என் என்ட்ரி பண்ணிக்கலாம். இங்கே 1 2 3 4 கொடுத்துக்கிறோம். ஓகேவா? ஆனாலும் இது அக்செப்ட் பண்ணாது. இங்கே நேம் கொடுத்துக்கிறேன் அஜித், இங்கே ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கிறேன் மேல். ஓகேவா? இப்போ திருப்பி வந்து நான் சப்மிட் பண்ணுறேன், சப்மிட் ஆகாது. ஓகேவா? பாருங்கள் என்டர் வேலிட் யூஎஸ்என். ஓகேவா? கரெக்டான யூஎஸ்என் கொடுத்தா தான் நம்ம அக்செப்ட் பண்ணுவோம். ஓகேவா? வாங்க இப்போ கரெக்டான யூஎஸ்என் கொடுத்துக்கலாம். 1BI21MC 0000156 கொடுத்துக்கிறோம். ஓகேவா? எனக்கா என்னோட யூஎஸ்என் ஆல்ரெடி என்ட்ரி பண்ணி வச்சுக்கிறோம். ஓகேவா? இப்போ வாங்க நம்ம இங்கே வந்து கேல்குலேட் கொடுத்துக்கலாம். கேல்குலேட்டிங் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள் திஸ் யூஎஸ்என் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். ஓகேவா? யுவர் டேட்டா இஸ் நாட் சேவ்ட் டு த டேட்டாபேஸ் ப்ளீஸ் செக். ஓகேவா? இந்த யூசர் ஐடி ஆல்ரெடி இருக்குது, அதனால தான் நம்ம டேட்டாபேஸில் போய் ஸ்டோர் ஆகலை. ஓகேவா? வாங்க க்ளோஸ் பண்ணிடலாம். வாங்க ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? எந்த யூஎஸ்என் இல்லைன்னு சொல்லிவிட்டு 5 6 7 இல்லை. ஓகேவா? வாங்க 6 7 கொடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ எந்த டேட்டாவும் ஃபில் பண்ணாத சப்மிட் கொடுத்தோன்னாக்கா எல்லா இடத்துலையும் எரர் வரும். ஓகேவா? இங்கெல்லாம் இதெல்லாம் ரிக்வயர்டு ஃபீல்ட்ஸ், இதெல்லாம் நீங்கள் என்டர் பண்ணாமல் உங்களால் சப்மிட்டே பண்ண முடியாது. ஓகேவா? இப்போ ப்ளீஸ் செலக்ட் ஏ சப்ஜெக்ட் என்டர், ப்ளீஸ் என்டர் யுவர் மார்க்ஸ், ப்ளீஸ் என்டர் த மார்க்ஸ். ஓகேவா? வாங்க இந்த ஃபார்ம் டேட்டாவை ஃபில்அப் பண்ணிடலாம். யூஎஸ்என் கொடுத்துக்கிறேன் 1BI21MC 006. ஓகேவா? 006. அதுக்கப்புறம் அஜித் கொடுத்துக்கிறேன், ஜெண்டர் மேலே, சப்ஜெக்ட் வந்து டிஎஸ்ஏ 34 56. ஓகேவா? 36 45 CN 40 67. ஓகே 107 வந்துச்சு. ஓகேவா? தப்பான மார்க்ஸ் என்ட்ரி பண்ணிடுறோம். இருங்க இதுவும் நம்ம வேலிடேட் பண்ணிடுறோம். ஓகேவா? அதே மாதிரி RM செலக்ட் பண்ணிக்கிறேன். RM இங்கே நான் 46 கொடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் 56. ஓகேவா? பாருங்கள் இங்கே பாருங்கள் 100 தாண்டி போகுது மார்க்ஸ். ஓகேவா? தப்பான என்ட்ரி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம இங்கே டிஎஸ்ஏ செலக்ட் பண்ணிக்கிறேன் 34 யூனிக்ஸ் 34 அதுக்கப்புறம் திருப்பி யூனிக்ஸ் லேபை செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? 34 2 வாட்டி செலக்ட் பண்ணிக்கிறோம் ஒரு சப்ஜெக்டை.
அதுக்கப்புறம் சிஎன் லேப் செலக்ட் பண்ணிக்கிறேன் 34 ஓகேவா. இப்போ சப்மிட் பண்ண என்ன கேட்டிங்கனாக்கா பாருங்கள், தி சப்ஜெக்ட் இஸ் ஆல்ரெடி செலக்டட். அதுக்கப்புறம் இன்டர்னல் மார்க்ஸ் ஷுட் பி பிட்வீன் 0 and 40, எக்ஸ்டர்னல் மார்க்ஸ் ஷுட் பி 0 and 60 ஓகேவா. இவ்வளோத்தையும் நம்ம வேலிடேட் பண்ணுறோம் ஓகேவா. எந்த சப்ஜெக்ட் நான் செலக்ட் பண்ணல, டிஎஸ்ஏ, ஓஎஸ், சிஎன், எம்எஃப்சியை செலக்ட் பண்ணல ஓகேவா. நான் நீங்கள் வந்து எம்எஃப்சியை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் 40க்கு உள்ளார கொடுத்துறேன் ஓகேவா. மார்க்ஸு 35, இங்கேயும் அவ்வளோதான். 60க்கு உள்ளார கொடுத்துட்றேன் 57 ஓகேவா. இப்போ வந்து நம்ம சப்மிட் கேல்குலேட் கொடுத்தோம்னாக்கா கேல்குலேட்டிங் பாருங்கள், யுவர் டேட்டா சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி, யூ ஹவ் ஸ்கோர்டு 631 out of 800 and you have passed. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஓகேவா. பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்டிங்கனாக்கா 79. அப்புறம் எஸ்ஜிபி எவ்வளோன்னு கேட்டிங்கனாக்கா 8.58 ஓகேவா. க்ளோஸ். ஓகேங்க, நெக்ஸ்ட்டு நம்ம ஃபெயில் ஆனாலும் அதை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நம்ம கோடிங் பண்ணியிருக்கோம், லாஜிக் பண்ணியிருக்கோம். வாங்க இப்போ ஃபெயில் ஆன மார்க்ஸை என்ட்ரி பண்ணி பார்க்கலாம் ஓகேவா. நான் இங்கே என்ன பண்ணேன்னு கேட்டிங்கனாக்கா 1BI 21 MC 007 நேம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா அஜித், ஜெண்டர் வந்து மேல். இங்கே வந்து சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன் டிஎஸ்ஏ. இன்டர்னல் மார்க்ஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கனாக்கா 23, எக்ஸ்டர்னல் மார்க்ஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கனாக்கா 23 ஓகேவா. டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கனாக்கா 44 ஓகேவா. டோட்டல் மார்க்ஸ் உங்களோட இது 40க்கு மேலே இருந்துச்சுனாக்கா நீங்கள் பாஸ் ஓகேவா. ஆனால் மினிமம் எக்ஸ்டர்னல் மார்க்ஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கனாக்கா 24 ஓகேவா பாஸிங்குக்கு. ஆனால் நம்ம 23 எடுத்துருக்குறோம். 23னாக்கா ஃபெயில் ஓகேவா. அதுக்கப்புறம் நான் இங்கே வந்து ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த வாட்டி நான் இன்டர்னல் மார்க்ஸ் 15 கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் மார்க்ஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கனாக்கா 24 ஓகேவா. எக்ஸ்டர்னல் மார்க்ஸில் இப்போ பாஸ் ஆகிட்டோம் ஓகேவா. ஆனால் டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கனாக்கா 39. இங்கே நம்ம ஃபெயில் ஆகிட்டோம் ஓகேவா. நம்ம 2 சப்ஜெக்ட் ஃபெயில் ஆகிக்கிறோம். வாங்க அதை டிஸ்பிளே பண்ணதா இல்லைன்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நான் நெட்வொர்க்ஸ் கொடுத்துக்கிறேன் 34 MFCA 34 RM 34 DSA Lab 34 Unix 34 Networks 34 ஓகேவா. இப்போ வாங்க கால்குலேட் கொடுத்துக்கலாம். Calculating your data saved successfully ஓகேவா. you have scored 48 out of 800 and you have failed in 2 subjects ஓகேவா. ஓகேங்க, அப்புறம் நம்ம இங்கே என்ட்ரி பண்ணுற டேட்டாவை நம்ம இங்கே டேஷ்போர்டில் பார்க்கலாம். டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். டேஷ்போர்டில் ஃபஸ்ட் செம் ஓகேவா. ஓகேங்க, நம்ம என்ட்ரி பண்ண டேட்டாவெல்லாம் இங்கே பார்க்கலாம் ஓகேவா. அப்புறம் நம்ம இங்கே சர்ச்சில் நம்ம சர்ச் பண்ணிக்கலாம் ஓகேவா. நேம் சர்ச் பண்ணாக்கா நேம் வரும். யூஎஸ்என் கூட சர்ச் பண்ணிக்கலாம் ஓகேவா. 004 பாருங்கள். அதுக்கப்புறம் இங்கே நம்ம 10 டேட்டாஸ் தான் டிஸ்பிளே பண்ணுறோம் ஓகேவா. 100 டேட்டா டிஸ்பிளே பண்ணாலும் இங்கே 100 செலக்ட் பண்ணிக்கிட்டாக்கா 100 டேட்டா இங்கே டிஸ்பிளே பண்ணும். நம்மகிட்ட இருக்கிறது 34 என்ட்ரிஸ் அவ்வளோதான் ஓகேவா. அதுக்கப்புறம் நம்ம 10 செலக்ட் பண்ணிக்கிட்டோம்னாக்கா நம்ம இங்கே பேஜினேஷனை பண்ணுறோம் ஓகேவா. செகண்ட் பேஜ் பாருங்கள், தீரஜ். அப்படியே எங்கள் தேர்ட் பேஜ் வந்தீங்கன்னாக்கா ராகேஷ். ஃபோர்த் பேஜ் ஓகேவா. பேஜினேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே கீழே இந்தான்னு வந்தீங்கன்னாக்கா நான் திருப்பி என்ன பண்ணேன்னு கேட்டிங்கனாக்கா 100 செலக்ட் பண்ணிக்கிறேன். 100 ஓகேவா. அப்படியே கீழே வந்து யார் ஹையஸ்ட் மார்க்ஸ் எடுத்துக்கலாம்னு பார்க்கலான்னு கேட்டிங்கனாக்கா இங்கே டோட்டல் மார்க்ஸ் இருக்குது இல்லையா. இதை நீங்கள் இங்கே ஸ்டார்ட் பண்ணாக்கா டோட்டலாக யார் ஹையஸ்ட் மார்க்ஸ் எடுத்துக்கிறாங்கன்னு தெரிஞ்சிடும் ஓகேவா. 741 தான் ஹையஸ்ட் மார்க்ஸ், அதாவது 93% ஓகேவா. யாருன்னு கேட்டிங்கனாக்கா அப்படியே கீழே வந்துடுங்க. இங்கே வந்தீங்கன்னாக்கா தெரிஞ்சிடும் ஓகேவா. யார்? ஸ்வேதா ஓகேவா. ஸ்வேதா ஜிடி ஓகேவா. அப்புறம் அது மட்டும் இல்லைங்க, சப்ஜெக்ட் வைஸும் நம்ம இங்கே டோட்டலாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா. பாருங்கள் 90 மார்க்ஸ் ஓகேவா. யாருன்னு கேட்டிங்கனாக்கா அஜித். அதே மாதிரி யூனிக்ஸில் யார் ஏஎஸ்டின்னு கேட்டிங்கனாக்கா 86 திருப்பி ஸ்வேதா. அதே மாதிரி இங்கே டோட்டல் மார்க்ஸ் இங்கே ஒவ்வொருத்தராக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா. நெட்வொர்க்ஸில் யார் ஏஎஸ்டின்னு கேட்டிங்கனாக்கா 97 திருப்பி அஜித் தான் ஓகேவா. அதே மாதிரி செகண்ட் சம், தேர்ட் சம் மார்க்ஸு, ஃபோர்த் சம் மார்க்ஸு நம்ம எங்கே பார்த்துக்கலாம் ஓகேவா. இது ஒரிஜினல் மார்க்ஸுங்க ஓகேவா. ஃபோர்த் செம்மில் இருக்கிறது மட்டும் ஆக்சுவல் டேட்டாங்க ஓகேவா. என்னோடய ப்ராஜெக்டை 25 பேர் யூஸ் பண்ணிக்கிறாங்க ஓகேவா. ஓகேங்க, இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா நம்ம இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணணும் இல்லையா. நான் ரிப்போர்ட்டுக்கும் நான் ChatGPT யூஸ் பண்ணி தாங்க இந்த ரிப்போர்ட்டே பண்ணேன் ஓகேவா. அப்புறம் நம்ம ப்ராஜெக்டில் ஸ்டார்டிங் கொஞ்சம் பேஜ் மட்டும்தாங்க நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கும் ஓகேவா. அப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னாக்கா இந்த டயக்ராம்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா. இந்த டயக்ராம்ஸுக்கும் நாம் பண்ண ப்ராஜெக்ட்டுக்கும் சம்மந்தமே இருக்காது ஓகேவா. நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கனாக்கா கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணி அங்கே இருக்கிற இமேஜ் எடுத்து இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணிட்டோம் ஓகேவா. அவங்களுக்கு நாங்கள் டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் போதும் ஓகேவா. டாக்குமெண்ட்ஸ் இருந்தாக்கா மார்க்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க ஓகேவா. இந்த டிசைனுக்கும் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லை ஓகேவா. ஏன்னாக்கா நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் அப்படி இருக்குது, தே டோன்ட் கேர் ஓகேவா. அப்புறம் மினிமம் ரிப்போர்ட் பேஜ் எவ்வளோ இருக்குன்னு கேட்டாங்கனாக்கா
40 to 60 பேஜ் இருக்குன்னு சொன்னாங்க. ஓகேவா, நான் முக்கி பண்ணாலும் என்னால் 20 பேஜ் தான் பண்ண முடிஞ்சிச்சு. ஓகேவா, அதுக்கு என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னாக்கா, கோடு போடலாமா சார்ன்னு கேட்டால் போடுப்பான்னு சொன்னாங்க. நான் 30 பேஜுக்கு கோடை போட்டு தள்ளிட்டேன். ஓகேவா, அதுக்கப்புறம் இன்னும் மிச்ச பேஜுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டை போட்டு தள்ளிட்டேன். ஓகேவா, பாருங்கள், இதெல்லாம் ஃபுல் கோடு தாங்க. ஓகேவா, பாருங்கள், அதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்தாச்சு. ஓகேவா, இருங்க காட்டுன்னு ஸ்க்ரீன்ஷாட்ஸ். இது ஒரு 4-5 பேஜ் வந்துச்சு. ஓகேவா, நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டு. ஓகேங்க, இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ப்ராஜெக்ட். ஓகேவா, இதுக்கு முன்னாடி நான் 2 வெர்ஷனை க்ரியேட் பண்ணிக்கிறேன். வாங்க ஃபஸ்ட் வெர்ஷனை காட்டுறேன். ஓகேங்க, பாருங்கள், இதுதான் நான் ஃபஸ்ட்டு பில்டு பண்ண SGPA கால்குலேட்டர். ஓகேவா, ஃபஸ்ட் வெர்ஷன். ஓகேவா, இது வந்து நான் வெறும் HTML CSS யூஸ் பண்ணி மட்டும்தாங்க பில்டு பண்ணேன். ஓகேவா, அதுக்கப்புறம் இது வந்து செகண்ட் வெர்ஷன் ஆஃப் CGPA நான் பில்டு பண்ணது. ஓகேவா, இதில் நான் டைல்வின் CSS கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். இதுதாங்க ஃபைனல் வெர்ஷன். ஓகேவா, எது நல்லா இருக்குது? ஃபஸ்ட் வெர்ஷன், செகண்ட் வெர்ஷன், இது ஃபைனல் வெர்ஷன். ஓகேவா, ஃபைனல் வெர்ஷன் பார்க்கறதுக்கு வெப்சைட் மாதிரி இருக்குதுல்ல? எஸ். ஓகே கைஸ், இவ்வளோ தான் இந்த வீடியோவில். உங்கள் எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். ஓகேவா, அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.